அனைவருக்கும் வணக்கம். இது நெல்லை அம்பிகா ஒர்க்ஸ். நம்ம தொடர்ந்து கடவுளர் உருவங்களுடைய ஓவியம் பார்க்குறோம். சுவாமியோடைய அலங்காரம் பூஜையெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்குறதும் எல்லையம்மன் ஆலயத்தில் இருக்கிற அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு அலங்காரத்தோட அம்பாளுக்கு பூஜை தான் இந்த பதிவுலையும் பார்க்க போகிறோம். ஏன் எவ்வளவோ மாதங்கள் இருந்தோம், ஆடி மாதம் மட்டும் ஏன் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணுறோம்ங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் ஆடி ரொம்ப விசேஷம்னா, நம்ம தமிழ் வருடம்ல ஒரு வருடத்தை இரண்டா பிரிப்போம். அதாவது உத்தராயணம், தட்சிணாயணம்னு ரெண்டா பிரிப்போம். இந்த உத்தராயணம்ங்கிறது சூரியன் வடக்கு நோக்கிய பயணம் செய்யக்கூடிய நாட்களாகவும், தட்சிணாயனம் தெற்கு நோக்கிய பயணம் செய்ய நாட்களாகவும் இருக்கும். மேலும் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் பாவிக்கணும் உண்டு. அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு காலம் ரொம்ப விசேஷமானது. இப்ப சிவனுக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசியான விஷயங்கள் எல்லாமே பகல் பொழுதுல ஒன்று சாயரக்ஷ பிரதோஷம் மட்டும் உங்களுக்கு சாயரக்ஷ நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆருத்ரா தரிசனமும் இரவு நடக்கும், சிவராத்திரி இரவு நடக்கும். இந்த நேரத்துல சிவன் வழிபாடுங்கிறது பகல் பொழுது ரொம்ப உத்தமமானது. விடியற் காலையில பொழுது சுவாமிக்கு ரொம்ப உத்தமமானது. ஆனா அம்பாளுக்கு பார்த்தோன்னா இரவு பொழுதுதான் ரொம்ப விசேஷமானது. யாவும் வைரவரேற்றும் பொழுதனை எய்த்த சேமம்னு அபிராம் எந்தாதியில அபிராமி பட்டரே சொல்றார். இந்த இரவு அம்பாளை பார்க்கறதும் தரிசனம் பண்றதும் ரொம்ப விசேஷமானது. அப்படி இரவு பொழுது ஏன் காரணம்னா, சிவபெருமான் சூரியனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அம்பாள் சந்திரனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர். சந்திரன் எப்போ இரவுல தான் வருவார். அதனால இரவு பொழுதுல வர அந்த அம்பாள், இரவு பொழுதுல இருக்கிற அம்பாளுக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு தன்மை உண்டு. ஆனால் தான் அம்பாளுக்கு பௌர்ணமி வழிபாடு ரொம்ப விசேஷமானது. இந்த பௌர்ணமியில போய் அம்பாள் எந்த அளவுக்கு நம்ம வழிபடுறோமோ, ஒன்று பிரார்த்தனை பண்றோமோ, அந்த அளவுக்கு உன்னதமான பலனை அது தரக்கூடிய வல்லது. சரி, ஏன் பௌர்ணமி ரொம்ப எடுத்துக்கிறோம்னா, சந்திரன் தான் மனதை குறிக்கக்கூடிய கிரகமும் கூட. அந்த நிலாவுடைய அந்த தாக்கம் நம்ம மனசையும் நல்லாவே பாதிக்கும். இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கும் இதோடைய தன்மை அதிகமாகும். அவங்க 15 நாள் நல்லா, அந்த தேய்பிரை நாட்கள் அவங்க கொஞ்சம் டல்லா இருப்பாங்க, வளர்பிறை நாட்கள்ல கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. அப்படி வர சொல்ல இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பமாகக்கூடிய மாதம் தான் ஆடி. இந்த தட்சிணாயத்துல, அதாவது இந்த ஆடி மாதத்துல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய 6 மாதம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 1ஆம் தேதி வரைக்கும் இது தட்சிணாயன காலம்தான். அப்ப இதுல இருந்து ஃபுல்லாவே அம்பாளுக்கு தான் விசேஷங்கள் அதிகமாக வரும். இப்போ ஆடியில பார்த்தோன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம் உண்டு, வரலட்சுமி நோன்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆண்டாள் அவதரித்தர் இதே ஆடி மாதத்துல தான். அதுக்கப்புறம் நவராத்திரி உண்டு, நமக்கு தீபாவளி, கேதார கௌரி விரதம் உண்டு. இது மாதிரி இரவு அதாவது சாயந்தரம் ஒரு விசேஷம் பண்டிகைன்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், ஒரு தீபாவளி காலையில கொண்டாடுறதுக்கும் ஈவினிங் கொண்டாடுறதுக்கும் இவ்வளவு விசேஷம். ஏன்னா அந்த வண்ண விளக்கு அந்த மக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ. அதே மாதிரி தேவர்களுக்கு இரவு பொழுதுதான் இந்த தட்சிணாயன காலத்துல தான் விசேஷங்களும் விழாக்களுமே அதிகம். ஆகையினால அந்த தட்சிணாயத்தை வரவேற்கிறதும், அந்த தட்சிணாயனத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இந்த விசேஷ பூஜைகள் செய்து இந்த மாதத்தை, இந்த அயனத்தை வரவேற்பதனால்தான் இந்த ஆடி மாசத்துல இவ்வளவு வெகு சிறப்பா நம்ம அம்பாளுக்கு இவ்வளவு விஷயங்களை செஞ்சு நம்ம பிரீத்தம் பண்றோம். அப்ப வேற என்ன என்ன இருக்குன்னா, இதே மாதிரியான விசேஷங்கள் நம்ம செய்ய செய்ய நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்படும். அம்பாளுடைய அருளும் கடாட்சமும் நமக்கு இன்னும் நிறையவே கிடைக்கும்.
இது மாதிரியான வீடியோவுக்கு இல்லை ஆடியோ பதிவுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறைய தகவல்களை நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். நன்றி.